நாகை மாவட்டம் குத்தாலம் கிராமத்தில் செயல்படும் ONGC நிறுவனத்தின் எண்ணெய் கிணறுகள் இணைக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டு குத்தாலம் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குத்தாலம் கிராமத்தில் கீழத்தெருவில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர், கழிவறை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ONGC நிறுவன நுழைவு வாயில் முன்பு பொதுமக்கள் திரண்டதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து குருடாயில் ஏற்றி வந்த 50க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுவனத்தின் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராடினர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசாரிடம் ONGC அதிகாரிகளை வெளியே அழைத்து வர வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிறுவனத்தின் உள்ளே போராட்டக்காரர்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 30 வருடங்களாக தங்களது கிராமத்தின் இயற்கை வளங்களை அழித்த ONGC நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்த பெண்கள் புறக்கணிக்கப்படும் தங்களது பகுதிக்கு குடிநீர், கழிவறை, சாலை வசதி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர ONGC நிறுவனம் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ONGC நிறுவனம் முன்பு கிராம மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலைவாய்ப்பு தர மறுக்கும் ONGC நிறுவனத்தை எதிர்த்து தலித் மக்களை புறக்கணிக்க ONGC நிறுவனத்தை எதிர்த்து மக்களுக்கு சரி என்ன கேட்கிறோம்? அடிப்படை வசதி பேசுறேன். மக்கள்
வேசிக்காக தான் சேர்றா, செருத்தை தான் சேர்றது. பிஜேபி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. எல்லாமே